இயேசு சொன்னாரு, என்னுடைய கற்பனையை கவனித்தாயானால், வேதத்தை படிச்சா மாத்திரம் பத்தாது, அதை கவனிக்க வேண்டும், அதை உற்று நோக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் பிரதான அன்பு, இதுதான் இயேசுடைய அன்பு, மாய்மாலமற்ற அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். இன்னைக்கு நமக்கு சுத்தமான இருதயம் இருக்குதா? இங்க ஒண்ணு பேசுறது, அங்கொண்ண பேசுறது, அவங்கிட்ட ஒண்ணு பேசுறது, இவங்கிட்ட ஒண்ணு பேசுறது, புறம் கூறுகிற நாவை தேவனுக்கு விருப்பம் கிடையாது. புறம் கூறுகிற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சுத்தமான இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். இன்னைக்கு போதிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. சபையில இருந்தா எப்படி போதிக்கணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வீடு கட்டுறியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையா? நாங்க ஜெபம் பண்ற கர்த்தர் பிள்ளைக்கு திருமணத்தை முடிச்சு வைப்பார். இன்னைக்கு இயேசுவை புரோக்கரா வச்சுட்டான், கட்டட புரோக்கரா வச்சிருக்கிறான். எப்படி எல்லாம் வைக்கணுமோ அப்படி எல்லாம் வச்சுட்டான். ஆனால் அவருடைய கற்பனையை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வர்றாங்க? நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு கார் வாங்கணும். பிள்ளைக்கு திருமணமே ஆகல, பையனுக்கு வேலை கிடைக்க வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. வேலை கிடைச்சு முடிச்சுட்டா ஜெபம் நின்று போய் அடுத்தது கல்யாணம் முடிக்கும் போது இது கத்தரால் வரும் அந்த காரியத்தை பத்திரிக்கையில போடுவாங்க. அங்க வந்தா பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க? நீங்க உங்க காரியத்தை செய்யுங்க, நாங்க எங்க காரியத்தை செய்யறோம். இன்றைக்கு ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க செய்யறத செய்யுங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டு போறோம். அப்படி அல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, பாராள்கள் தெய்வமானால் நீங்கள் பாராள்களை வணங்குங்கள், இயேசு தெய்வமானால் இயேசுவை வணங்குங்கள். இரு நினைவுகளினாலே நீங்கள் எத்தனை நாளைக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள்? அப்பேற்பட்ட வீட்டுக்கு போகவே வேணான்னு கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு அதுதான் விசேஷமாக போய்கொண்டிருக்கிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும். ஒரு நல் மனம் இருக்க வேண்டும், அத சாட்சியாக இருக்கும். மாயமற்ற விசுவாசத்திலும். இன்னைக்கு எப்படி இருக்குது விசுவாசம்? விசுவாசமே இல்லை. பாஸ்டர் மேல இருக்கிற விசுவாசம் கூட இயேசு மேல இல்லை, வேத வசனத்தின் மேல இல்லை.